Hello everyone, welcome to Surpassing Treasure. In the video, நாம workshop wiring பத்தி பார்க்க போறோம். Electrical estimation and energy auditing subjectல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான problem இந்த workshop wiring problem. So first நான் problem read பண்றேன். இந்த problem எப்படி solve பண்றதுங்கறத பார்க்கலாம். In a workshop of size 25 meter into 10 meter, a three-phase 15 HP 400 volt induction motor is to be installed. Assume the necessary data. Prepare estimation table for the same and draw the installation plan and single line diagram அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த சம்ல இருந்து நமக்கு given dataன்னு இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா workshopோட size 25 meter into 10 meter இல்லையா? அதே மாதிரி இண்டக்ஷன் மோட்டார்னு பார்க்கும்போது இங்க ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ரேட்டிங்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 phase 15 HP மோட்டார் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ப்ராப்ளமுக்கு தேவையான அசம்ஷன்ஸ் என்னெல்லாம் நம்ம இதெல்லாம் அஸ்யூம் பண்ணி முதல்ல இந்த பிளானை எப்படி டிரா பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன அசம்ஷன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஹைட் ஆஃப் மெயின் சுவிட்ச் போர்டு அண்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட மெயின் சுவிட்ச் போர்டு அப்படிங்கிறது எனர்ஜி மீட்டரோட சேர்ந்த அந்த மெயின் சுவிட்ச் இல்லையா? ஸோ மெயின் சுவிட்ச் போர்டு அண்ட் மோட்டாரோட ஸ்டார்டர் இது ரெண்டுமே தரையில இருந்து 1.5 மீட்டர் மேல இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஹைட் ஆஃப் ஹரிசாண்டல் ரன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹரிசாண்டல் ரன்னுங்கிறது கிடைமட்டமா போகக்கூடிய லைன். ஸோ இந்த கிடைமட்டமா போகக்கூடிய அந்த ஹரிசாண்டல் ரன் அப்படிங்கிறது தரைமட்டத்தில இருந்து 2.5 மீட்டர் மேல இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். டைப் ஆஃப் வயரிங்னு பார்க்கும்போது சர்ஃபேஸ் கான்டிட் டைப் தான் யூஸ் பண்றோம். ஸோ உங்களோட வயரிங் வந்து வெளியில நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம 3 phase 400 வோல்ட் சிஸ்டம் யூஸ் பண்றோம். அதாவது 3 phase சப்ளை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களோட மோட்டாரை எப்படி இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கான்கிரீட் பெட் போட்டு தரைக்கு மேல ஒரு கான்கிரீட் பெட் அதுக்கு மேல தான் உங்களோட மோட்டாரை எரிக்ட் பண்ணுவாங்க. அந்த பெட்டோட சைஸ்ன்னு பார்க்கும்போது தரையில இருந்து 0.5 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் மோட்டாரோட எஃபிஷியன்சி 85% அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பவர் ஃபேக்டர் 0.8ங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இதை வச்சு எப்படி ஒரு இன்ஸ்டாலேஷன் பிளானை நான் டிரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ 25 மீட்டர் நீளம் இல்லையா? உங்களோட ஒர்க்ஷாப்போட நீளம் 25 மீட்டர். அதே மாதிரி அகலம் வந்து 10 மீட்டர் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரன்ஸை அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலனாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த இடத்துலங்கிற மாதிரியும். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இது பக்கத்திலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மெயின் சுவிட்ச் போர்டை போடுறோம். ஸோ இந்த எண்டில் இருந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்மளோட மெயின் சுவிட்ச் போர்டு இருக்கு. அதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 4.5 மீட்டர். ஓகேங்களா? 4.5 மீட்டர் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா தள்ளி நான் என்ன பண்றேன் என்னோட மோட்டாரோட சுவிட்சை அதாவது என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் போர்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். அதே மாதிரி இங்க இருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் மூலமா நான் வந்து என்னோட மோட்டாருக்கு சப்ளை கொடுக்குறேன். என்னோட மோட்டார் வந்து கிட்டத்தட்ட இந்த ரூமோட ஒரு மையத்துல இருக்கிற மாதிரி நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இங்க இருந்து இந்த லெஃப்ட் எண்ட்ல இருந்து 1.5 மீட்டர் நான் என்ன பண்றேன் தள்ளி என்னோட மோட்டாரை எரிக்ட் பண்றேன். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் பிளான். இதை வச்சு கனெக்ஷன் டயக்ராம் எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னா இது நம்மளோட மீட்டர் போர்ட்ல இருந்து வரக்கூடிய 3 phase சப்ளை. அதுக்கப்புறம் இங்க இருந்து வரக்கூடிய அந்த சப்ளை ஆனது நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு போகுது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ல தான் நம்மளோட மோட்டார் சுவிட்சும் இருக்கு, நம்மளுடைய ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே 3 phase சப்ளை. ஸோ 3 wires வர்ற மாதிரி காமிச்சிருப்போம். அதே நேரம் இங்க ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் போட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோட்டாரோட ரேட்டிங் வந்து 15 HP இல்லையா? ஸோ நார்மலா 5 HP அப்படின்னு சொன்னா ஒரு DOL ஸ்டார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 HP-க்குள்ள அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து 15 HP-ங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ங்கும் போது ஸ்டாருக்கு ஒரு 3 லைன் போகும், டெல்டாக்கு ஒரு 3 லைன், டோட்டலா 6 லைன்ஸ் நம்ம வந்து ஸ்டார்டர்ல இருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? சரி, இங்க ஒரே ஒரு மோட்டார் தான் நம்ம எரிக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த மோட்டாரோட அவுட்டர் ஃப்ரேம் அதே மாதிரி உங்களோட சுவிட்ச் போர்டோட அவுட்டர் கவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எர்த்து பண்ணியிருப்போம். ஓகேங்களா? 2 லைன் எர்த்து ஒயருக்கு போகும். ஸோ 2 செட்டு எர்த்து இது வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். 2 எர்த்து செட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? இங்க பாருங்க 2 எர்த்து ஒயர் போறதை நீங்க பாப்பீங்க. ஸோ இது ஒரு எர்த்து ஒயர், இது ஒரு எர்த்து ஒயர். ஓகேங்களா? ஸோ நம்ம எர்த்து ஒயர் செட்டு 2 எடுத்துக்கணும், எர்த்து செட்டு 2 எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா லோடு கரண்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது? இந்த கரண்ட்டை கால்குலேட் பண்ணா மட்டும்தான் நம்ம மெயின் சுவிட்சோட ரேட்டிங்கை டிசைட் பண்ண முடியும். ஸோ மோட்டாரோட பவர்னு பார்க்கும்போது 15 HP சொன்னோம். 1 HP-க்கு 735.5 வாட்ஸ் தியரட்டிக்கலா. ப்ராக்டிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 746 வாட்ஸ் இல்லையா? ஸோ 15 into 735.5 தியரட்டிக்கலாவே நான் போட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குதோ அதுதான் என்னோட மோட்டரோட பவர் ரேட்டிங் இன் வாட்ஸ். ஓகேங்களா? வாட்ஸ்ல நம்ம சொல்லக்கூடிய பவர் ரேட்டிங்.
நெக்ஸ்ட் பவர் ஃபேக்டர்னு பார்க்கும்போது 0.8, எஃபிஷியன்சி 0.85ங்கிற மாதிரி, அதாவது 85% எடுத்தோம். 85% எப்படி முழு வேல்யூவா நம்ம சொல்றது அப்படின்னு சொன்னா 85 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 0.85 கிடைக்கும். அதுதான் உங்களோட எஃபிஷியன்சி வேல்யூ. பவர்னு பார்க்கும்போது அதோட ஃபார்முலா √3 VL/IL cos θ இன்ட்டு எஃபிஷியன்சி. இதுல இருந்து நம்ம லைன் கரண்ட்டை கால்குலேட் பண்ண போறோம். நமக்கு தேவையானது இந்த லைன் கரண்ட் தான். ஸோ ஐஎல்ல மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல வரும். ஸோ P பவர் டிவைடட் பை √3 VL cos π இன்ட்டு எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ cos πன்னு போட்டாலும் cos θன்னு போட்டாலும் பவர் ஃபேக்டரை தான் அது மென்ஷன் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்கும் உள்ள அந்த டேட்டாவை எடுத்து எழுதுங்க. ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 23.42 ஆம்ஸ். ஸோ இது நம்மளோட லைன் கரண்ட். நம்ம மேக்ஸிமம் லோடு கரண்ட், ஃபுல் லோடு கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் லைன் கரண்ட். ஓகேங்களா? அப்போ 2 × 23.42 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 46.84 ஆம்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம மெயின் சுவிட்சுக்கான ரேட்டிங்கை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 60 ஆம்ஸ் ரேட்டிங்ல நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கிறது 63 ஆம்ஸ் 440 வோல்ட் 3 ஃபேஸ் ICTP சுவிட்ச். ஓகேங்களா? ஸோ 63 ஆம்ஸ்ல நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம 63 ஆம்ஸ் 440 வோல்ட் 3 ஃபேஸ் அயான் கிளாட் ட்ரிபிள் போல் மெயின் சுவிட்சை செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதை விட அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? இந்த ரேட்டிங்கை விட நம்ம அதிகமா நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து சுவிட்சை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 6, 16, 32, 64 இந்த ரேட்டிங்ல தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த நிலவரம் படி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா 63 ஆம்ஸ் சுவிட்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 3 ஃபேஸ் அப்படிங்கிறதுனால 440 வோல்ட் 63 ஆம்ஸ் 440 வோல்ட் 3 ஃபேஸ் ICTP அயான் கிளாட் ட்ரிபிள் போல் சுவிட்ச். ஓகே? ஸோ இப்படி தான் நம்ம மெயின் சுவிட்சை டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஒயரோட சைஸ். நம்ம எடுக்கக்கூடியது அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் இல்லையா? ஸோ மோட்டார் எரிக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அண்டர் கிரவுண்ட் கேபிள். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 25 ஸ்கொயர் mm கேபிளை நான் யூஸ் பண்றேன். ஸோ இதை இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 7 பார் 2.24 mm அலுமினியம் கண்டக்டர் கேபிளை நான் ப்ரிஃபர் பண்றேன். எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அதோட திக்னஸ் அதிகம், அதே நேரம் 7 அப்படிங்கிறது 7 ஸ்ட்ராண்ட்ஸை குறிக்குது. அதாவது ஒரு கண்டக்டர்ல 7 கம்பிகள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கோர்ல 7 கம்பி. ஓகே? ஸோ 7 கண்டக்டர் சேர்ந்து முறுக்கி வச்சிருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ 7 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படிங்கிறத இது குறிக்குது. ஸோ 7 பார் 2.24 mm அப்படிங்கிறது அதோட டயாமீட்டர் இல்லைன்னா கேஜ் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வயரோட சைஸை நம்ம தீர்மானிச்சிட்டோம். அடுத்து வந்து ஹெவி கேஜ் கான்டிட் எவ்வளவு எடுக்கணும், ஃபிளெக்சிபிள் கான்டிட் எவ்வளவு எடுக்கணும். ஹெவி கேஜ் PVC பைப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஸ்டார்டர்ல இருந்து மோட்டர் வரைக்கும் 6 ஒயர் எடுப்போம். ஏன்னா ஸ்டார்டர்ல இருந்து நமக்கு 6 லைன் வருது. ஸ்டாருக்கு ஒரு 6, டெல்டாக்கு ஒரு 6 லைன்ங்கிற மாதிரி, சாரி ஸ்டாருக்கு ஒரு 3, டெல்டாக்கு ஒரு 3ங்கிற மாதிரி 6 ஒயர்ஸ் நமக்கு வருது இல்லையா? ஸோ இந்த இடத்துல அந்த அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஹெவி கேஜ் கான்டிட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 2 இன்ச் பைப் எடுப்போம். 50.8 mm அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 இன்ச் பைப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஃபிளெக்சிபிள் கான்டிட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா மோட்டார் சுவிட்சையும் ஸ்டார்டரையும் கனெக்ட் பண்றதுக்காக இந்த ஃபிளெக்சிபிள் கான்டிட் யூஸ் பண்றோம். ஸோ மோட்டார் சுவிட்சும் ஸ்டார்டரும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்குள்ள இருக்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0.5 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்க நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபிளெக்சிபிள் கான்டிட்டோட அளவு, அந்த சைஸ் அளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 31.8 mm அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ 31.8 mm அப்படிங்கிறது 1.5 இன்ச் பைப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபிளெக்சிபிள் பைப்பு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து நம்ம வளைச்சுக்கலாம். ஸோ வளையக்கூடிய கேபிளா இருக்கணும், ஒரு பைப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹெவி கேஜ் கான்டிட் அப்படிங்கும் போது அது ஈஸியாக வளைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா கால்குலேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் 50.8 mm HG கான்டிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெவி கேஜ் கான்டிட். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெவி கேஜ் கான்டிட் எந்த இடத்துல இருந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா மெயினா நம்ம எங்க இருந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட மெயின் போர்டுல இருந்து உங்க டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வரைக்கும், அதுக்கப்புறம் உங்க ஸ்டார்டர்ல இருந்து உங்க மோட்டார் வரைக்கும். ஓகேங்களா? அந்த உங்களோட மோட்டரோட சுவிட்சுக்கும் உங்களோட ஸ்டார்டருக்கு இடையில நம்ம என்ன பண்றது இல்ல, ஹெவி கேஜ் கான்டிட் யூஸ் பண்றது இல்ல. அதுல வந்து ஃபிளெக்சிபிள் கான்டிட் தான் யூஸ் பண்றோம். இதை ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்மளோட மெயின் சுவிட்ச் போர்டு இருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட மெயின் சுவிட்ச் போர்டுல இருந்து உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் நம்மளோட HG ஹெவி கேஜ் கான்டிட்டோட அளவு.
அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க இருந்து நம்ம போடக்கூடிய லைன், அப்போ நம்ம சுவிட்ச் போர்டு தரையில இருந்து எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம லைனை எடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு ஹரிசாண்டலா போகக்கூடிய லைன் 2.5 மீட்டர் மேல இருக்கணும். அப்ப 2.5ல இருந்து 1.5 மீட்டர் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த வெர்டிகல் ரன் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப 2.5 minus 1.5 கிட்டத்தட்ட 1 மீட்டர் இல்லையா? அப்ப 1 மீட்டர் மேல தூக்கி மறுபடியும் ஹரிசாண்டல் ரன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 4.5 மீட்டர் வரும். நான் சொல்லியிருக்கேன், மெயின் போர்டுக்கும் நம்மளோட மோட்டார் சுவிட்ச் போர்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 4.5 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். தென் என்ன அப்படி சொன்னா மறுபடியும் நான் கீழே வரணும் அப்படின்னு சொன்னா என்னோட சுவிட்ச் போர்டு எல்லாமே 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அப்ப திரும்ப கீழே வரும்போது 2.5 minus 1.5 போடணும். கிட்டத்தட்ட 1 மீட்டர் கீழே வரணும். வந்தா மட்டும்தான் நம்ம மறுபடியும் இந்த இடத்தை அடைய முடியும் இல்லையா? சோ அப்ப என்னோட பைப்போட லென்த் கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னா 6.5 மீட்டர் இருக்கும். இந்த கால்குலேஷன் போட்டு பாத்தீங்கன்னா 6.5 மீட்டர் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா மோட்டார்ல இருந்து மோட்டாரோட சுவிட்ச்ல இருந்து ஸ்டார்டருக்கு அது வந்து ஃபிளெக்சிபிள்ல போயிடும். ஓகேங்களா? ஃபிளெக்சிபிள் காண்டிட் ஆயிரும். நமக்கு கேட்டிருக்கிறது ஹெவி கேஜ் காண்டிட். அப்போ ஸ்டார்டர்ல இருந்து அகைன் நீங்க வந்து ஃப்ளோருக்கு வர்றது கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் கீழே வருவீங்க. அகைன் என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ளோர் லெவல்ல இருந்து, ஓகேங்களா, தரை மட்டத்துல இருந்து மோட்டாரோட ஃபவுண்டேஷன் வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃப்ளோர் லெவல்ல இருந்து, ஓகேங்களா, ஃப்ளோர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது கீழே 1.5 மீட்டர் வந்துட்டோம். ஓகேங்களா? ஃப்ளோர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டர்ல இருந்து ஃப்ளோர் லெவல் 1.5 மீட்டர் கீழே வந்தாச்சு. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ரென்ச்சோட அளவு என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1/4 மீட்டர். ஓகேங்களா? 0.2 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். முழு அளவா 0.2 மீட்டர் எடுத்திருக்கேன். 0.2 மீட்டர் பிளஸ் அந்த ஹரிசாண்டல் ரன் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 1.5 மீட்டர். ஓகேங்களா? சோ 0.2 மீட்டர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. 0.2 மீட்டர்ங்கிறது அந்த குழியோட ஆழம். ஓகேங்களா? அதுல இருந்து இப்ப நல்லா இமேஜின் பண்ணுங்க, அந்த ரூமோட மையத்துக்கு வரோம். ஓகேங்களா? இப்ப சுவர்ல இருந்து ரூமோட மையத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் தள்ளி தான் நம்மளோட அந்த மையத்துல தான் நமக்கு என்ன இருக்கு, நம்மளோட மோட்டார் இருக்கு இல்லையா? சோ அப்போ அந்த 1.5 மீட்டர் தள்ளி வர்றதுனால அந்த 1.5 மீட்டர் கிடைமட்டமா ஹரிசாண்டல் ரன். ஓகேங்களா? சோ குழியில நம்ம இறங்குறது 0.2 மீட்டர் அந்த ட்ரென்ச்சோட ஆழம். அகெயின் நம்மளோட பாத் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 1.5 மீட்டர் நம்ம என்ன செய்யறோம், மோட்டாரோட பெட்டை நோக்கி வரும். மறுபடியும் பெட்டை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரென்ச்ல இருந்து மேல வர்றதுக்கு அந்த குழியோட ஆழம் வந்து 0.2 மீட்டர். அப்ப மேல வர்றது 0.2 மீட்டர் மேல வரணும். பெட்டோட வேல்யூ வந்து 0.5 மீட்டர், தரையில இருந்து 0.5 மீட்டர். ஓகேங்களா? சோ இந்த கால்குலேஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா 2.4 மீட்டர் நமக்கு கிடைச்சிரும். அப்ப டோட்டலா நம்ம ஹெவி கேஜ் காண்டிட் எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். 6.5 பிளஸ் 1.5 பிளஸ் ஓகேங்களா 2.4 அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு 10.4 மீட்டர் கிடைக்கும். இதுல 20% வேஸ்டேஜ். அப்ப 10.4 into 20% னா 20 divided by 100 போடுங்க, 0.2 வரும். அப்ப 20% நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இதுல 20%ங்கிறது 10.4 மீட்டர்ல 20%ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 2.08 மீட்டர். அப்ப இது கூட ஆட் பண்ணிடணும். நம்ம எக்ஸ்ட்ரா 20% வேஸ்டேஜ்னு எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆட் பண்ணி தான் நம்மள எஸ்டிமேட் பண்ணணும். சோ 10.4 plus 2.08 கிட்டத்தட்ட 12.48 மீட்டர் முழு வேல்யூவா கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் 13 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு ஹெவி கேஜ் காண்டிட்டோட அளவீடு. ஓகேங்களா? சோ ஹெவி கேஜ் காண்டிட்ங்கும் போது நமக்கு 13 மீட்டர் தேவைப்படுது. பைப்போட லென்த் எவ்வளவு, 13 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஃபிளெக்சிபிள் காண்டிட்டோட வேல்யூ. ஃபிளெக்சிபிள் காண்டிட் எந்த இடத்துலலாம் வருதுன்னா மோட்டார் சுவிட்ச்ல இருந்து ஸ்டார்டர் வரைக்கும் சொன்னேனே ஒரு 1/2 மீட்டர் வருது. அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பைப்போட லென்த் வந்து 2 இன்ச் பைப்பு வேண்டாம், ஒரு 1.5 இன்ச் பைப்பே போதும், 31.8 mm பைப்பே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதே மாதிரி ஃபிளெக்சிபிள் காண்டிட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா மெயினா ஸ்டார்டர்ல இருந்து ஹெச்ஜி காண்டிட் வரைக்கும். ஸ்டார்டர்ல இருந்து நம்ம வந்து ஃப்ளோர் லெவல் கீழே இறங்குவோம், அதுக்கு வந்து ஹெச்ஜி காண்டிட் யூஸ் பண்ணுவோம், ஹெவி கேஜ் காண்டிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபிளெக்சிபிள் காண்டிட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டெர்மினல் பாக்ஸ் வரைக்கும், அதாவது நம்ம பெட் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா, உங்களோட மோட்டாரோட கான்கிரீட் பெட் வரைக்கும் வந்தாச்சு, மேல ஒரு 1/2 மீட்டர் மேல வந்தாச்சு. அதுல இருந்து உங்களோட மோட்டாரோட லைன் மோட்டாரோட டெர்மினல் பாக்ஸ் வரைக்கும் கண்டிப்பா கேபிள் போகும் இல்லையா, சப்ளை வந்து அந்த அது வழியா தான் போகும். பெட்டை தாண்டி எத்தனை மீட்டர் அப்படின்னு சொன்னா 0.5 மீட்டர் நம்ம வந்து ஃபிளெக்சிபிள் கேபிள் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு 0.5 மீட்டர், அதாவது ஸ்டார்டர்ல இருந்து ஹெச்ஜி காண்டிட் வரைக்கும் ஒரு 0.5 மீட்டர். அதே மாதிரி உங்களோட பெட்ல இருந்து டெர்மினல் பாக்ஸ் வரைக்கும், ஓகேங்களா, அதுக்கு ஒரு 0.5 மீட்டர். கிட்டத்தட்ட 1 மீட்டர் நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஃபிளெக்சிபிள் காண்டிட் எடுக்கிறோம். ஆனா அதுக்கு எடுக்கக்கூடிய அந்த காண்டிட்டோட அளவு வந்து 2 இன்ச் பைப்பு. இது வந்து ஹெவி கேஜ் காண்டிட், ஆனா இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஃபிளெக்சிபிள் காண்டிட்.
ஓகேங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஹெவி கேஜ் காண்டிட்டாவே இருந்ததுனால இந்த 1 மீட்டரையும் நம்ம வந்து அதே அளவில ஃப்ளெக்சிபிளா எடுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்சிபிள் காண்டிட்னா எந்த இடத்துலலாம் வரும்னு சொல்லிட்டேன். மோட்டாருக்கும் ஸ்டார்டருக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டர் வந்து ஃப்ளெக்சிபிள் காண்டிட்டு. அதே மாதிரி அது வந்து 1.5 இன்ச் பைப்பே அதுக்கு போதுமானது. பட் நம்ம வந்து ஸ்டார்டர்ல இருந்து எடுக்கக்கூடியது, ஸ்டார்டர்ல இருந்து உங்களோட ஹெவி கேஜ் காண்டிட் வந்து 50.8 mmல எடுப்போம். அதாவது 2 இன்ச் பைப் எடுப்போம் இல்லையா? ஸோ 2 இன்ச் பைப்லயே ஃப்ளெக்சிபிள் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு 1/2 மீட்டர். அதே மாதிரி பெட் வரைக்கும் நம்ம ஹெவி கேஜ் தான் கொண்டு வரோம். ஓகேங்களா? தரையில இருந்து ஒரு 1/2 மீட்டர் மேலே ஏற்றிருப்போம். அது வரைக்குமே நம்ம வந்து கொண்டு வரது வந்து ஹெவி கேஜ் காண்டிட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் 2 இன்ச் பைப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால அதே 2 இன்ச் பைப்ல ஃப்ளெக்சிபிளா ஒரு 1/2 மீட்டர் எடுக்கும். ஸோ 1/2 மீட்டர் ஒரு 1/2 மீட்டர். ஓகேங்களா? ஸோ 1/2 மீட்டர் 1 மீட்டர் ஆச்சு. 2 இன்ச் ஃப்ளெக்சிபிள் பைப்பு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளெக்சிபிள் காண்டிட்னு பார்த்தா இது ஒரு 0.5 மீட்டர், இது ஒரு 1 மீட்டர், கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் ஃப்ளெக்சிபிள் காண்டிட் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா வயரோட லென்த். வயரோட லென்த்னாலே கிட்டத்தட்ட நம்ம என்ன அப்படின்னு சொன்னா பைப்போட லென்த்ல இருந்து எத்தனை வயர் வருதோ அதை நம்ம பிரிக்கிற வேண்டியதான். அவ்வளவுதான். இது பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே நமக்கு வந்து கனெக்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா மெயின் சுவிட்ச் போர்டு. மெயின் போர்டுல இருந்து நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு வரும். டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுல மோட்டார் சுவிட்ச் இருக்கு. மோட்டார் சுவிட்ச் வரைக்கும் வந்துடும். மோட்டார் சுவிட்ச்ல இருந்து மறுபடியும் அது பக்கத்துல என்ன இருக்கும்? ஸ்டார்டர் இருக்கும். ஸ்டார்டர்ல இருந்து மறுபடியும் கீழே வந்து ஃப்ளோர் லெவலுக்கு இறங்குவோம். அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் போகும். பக்கத்திலேயே என்ன எரிட் பண்ணிருப்போம்னா மோட்டாரை எரிட் பண்ணிருப்போம். இது வரைக்கும் உள்ள பைப் லென்த்தை தான், ஒயர் லென்த்தை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். பைப் லென்த்தை கால்குலேட் பண்ணிருப்போம் இல்லையா? அதுல இருந்து எத்தனை ஒயர் வருது அப்படிங்கிறத அதனால மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒயர் லென்த் நமக்கு கிடைச்சிரும். ஆல்ரெடி தெரியும், ஃப்ரம் மெயின் போர்டு டு மோட்டார் சுவிட்ச் வரைக்கும் நமக்கு தெரியும். அதாவது இங்க ஒரு 2.5 மீட்டர் ஹரிசாண்டல் ரன்னு, இது வந்து வெர்டிகலா நமக்கு 1.5 மீட்டர் மேல தான், தரையில இருந்து மேல தான் நமக்கு மெயின் போர்டு இருக்கு. அப்போ 2.5 மைனஸ் 1.5 வெர்டிகல் ரன் நமக்கு கிடைச்சிரும். அகைன் ஒரு 4.5, அகைன் ஒரு 2.5 மைனஸ் 1.5 கிட்டத்தட்ட 1 மீட்டர். ஓகேங்களா? இதை நம்ம கொண்டு வந்துட்டோம். மெயின் போர்டுல இருந்து நமக்கு வரது 3 ஃபேஸ் சப்ளை. ஸோ 3 வயர்ஸ் வரும். ஸோ வரக்கூடிய அந்த ஆன்சரை 3ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. நமக்கு மெயின் போர்டுல இருந்து மோட்டார் சுவிட்ச் வரைக்கும் எவ்வளவு ஒயருங்கிறது தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 19.5 மீட்டர். மெயின் சுவிட்ச், மோட்டாரோட சுவிட்சில் இருந்து ஸ்டார்டர் வரைக்கும் நமக்கு ஆகக்கூடிய அந்த ஒயரோட லென்த் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மெயின் சுவிட்ச், மோட்டாரோட சுவிட்சில் இருந்து ஸ்டார்டர் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0.5 மீட்டர்னு சொல்லியிருந்தேன். அப்போ 0.5 × 3 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை கேபிள் நமக்கு கண்டக்டர் வருது அப்படின்னு சொன்னால் 3 கண்டக்டர் வருது. ஸோ 3 × 0.5 இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். ஓகே. அடுத்து ஸ்டார்டர்ல இருந்து நமக்கு 6 வயர்ஸ் வருது இல்லையா? ஸோ இங்கேருந்து கால்குலேஷன் நம்ம பண்ணும்போது 6 × இந்த லென்த்தில், அதாவது உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு தரையிலேருந்து 1.5 மீட்டர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1.5 ப்ளஸ் 2.4 அப்படிங்கிறது அந்த அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 0.2 ப்ளஸ் 1.5 கிடைமட்டமாக போகும். அகெயின் ஒரு 0.2 மேலே ஏறுவோம். ஓகேங்களா? ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பெட்டோட ஹைட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2.4 நமக்கு கிடைச்சது. ஸோ 1.5 மீட்டர் கீழே இறங்குதும். அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள்லேருந்து பெட் வரைக்கும் 2.4 மீட்டர். அகெயின் மேலே ஏறுறதுக்கு வந்து, அதாவது பெட்டில் இருந்து உங்களோட மோட்டார் வரைக்கும் 0.5 மீட்டர். கிட்டத்தட்ட நம்ம வந்து இதை ஆட் பண்ணிட்டு × 6 போட்டோம் அப்படின்னா 26.4 மீட்டர் நமக்கு கிடைக்குது. டோட்டல் லென்த்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். 9.5 ப்ளஸ் 1.5 ப்ளஸ் 26.4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 47.4 மீட்டர் கிடைக்கும். 20% வேஸ்டேஜ்னு சொன்னேன். இதில் 20% பார்க்கும்போது × 0.2 போடுங்க. ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 9.48 மீட்டர் கிடைக்கும். 47.4 மீட்டர்ல 20% எவ்வளவுனா 9.48 மீட்டர். ஸோ இதையும் சேர்ந்து உங்களோட டோட்டல் லென்த்தோட ஆட் பண்ணிடுங்க. 47.4 ப்ளஸ் 9.48 கிட்டத்தட்ட 56.88 மீட்டர். முழு வேல்யூக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் 57 மீட்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி. ஸோ இதில் இருந்து ஃபைனலாக நான் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் பிளான்ங்கிறது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அகைன் நான் சொல்கிறேன். மெயின் சுவிட்ச் போர்டு வச்சிருக்கோம். இதுலேருந்து 4.5 மீட்டர் தள்ளி வச்சிருந்தோம். இதுக்குள்ள அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்குள்ள தான் நமக்கு மோட்டரோட சுவிட்சும் இருக்கு. தென் இன்னொன்று என்னது, உங்களோட ஸ்டார்டரும் இருக்கு. ஸோ ஸ்டார்டரை இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அகெயின் கீழே வந்து இறங்கி 1.5 மீட்டர் தள்ளி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதனால தான் கிடைமட்டமாக 1.5 மீட்டர் நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? ஒரு 0.2 கீழே போய் 1.5 மீட்டர் எடுத்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எர்த் ஒயர் கால்குலேஷன். ஸோ எர்த் ஒயர்னு பார்க்கும்போது இங்கே 8 kg கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், காப்பர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2 எர்த் செட்டு தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன். 2 ஒயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்க அந்த ஹெச்ஜி காண்டிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் காண்டிட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி
ரெண்டால பெருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓகேங்களா, நம்மளுக்கு 2 வயர் யூஸ் பண்றதுனால 2 into length of HC conduit plus flexible conduit, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபுல் வேல்யூ கிடைச்சிடும். ஆன்சர் வந்து 29 மீட்டர். ஓகேங்களா, ஸோ 29 மீட்டர் நம்ம எர்த் வயருக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஃபைனலா நம்ம எஸ்டிமேட் எல்லாமே போட்டாச்சு, மெட்டீரியலோட ஷெட்யூலை போடுறோம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படுங்கிறத ஒரு டேப்லர் காலம் மூலமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து இந்த டேப்லர் காலத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ண அந்த மெயின் சுவிட்சோட ரேட்டிங் 63 ஆம்ஸ் 440 வோல்ட் ரெண்டு தேவைப்பட்டது. எதுக்கு அப்படின்னு சொன்னா மெயின் போர்டுக்கும் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கும். அடுத்து ஹெவி கேஜ் காண்டிட் எவ்வளவு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா 13 மீட்டர் கிட்ட தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னோம். ஃபிளெக்சிபிள் காண்டிட் ஓகேங்களா, ஸோ 50.8 mm ஃபிளெக்சிபிள் காண்டிட். ஓகேங்களா, ஸோ இது வந்து 1 மீட்டர் தேவைப்பட்டதுன்னு சொன்னோம். ஓகேங்களா, அந்த பெட்ல இருந்து மோட்டார் டெர்மினலுக்கு இழுத்தது அந்த வயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 31.8 mm ஃபிளெக்சிபிள் காண்டிட் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மோட்டாரோட ஸ்டார்டருக்கும் மோட்டார் மெயின் சுவிட்சுக்கும் ஓகேங்களா ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டர். ஸோ 0.5 மீட்டருக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஃபிளெக்சிபிள் காண்டிட் வயர் யூஸ் பண்ணோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா பிவிசி காண்டிட் பெண்ட் யூஸ் பண்றோம், 4 பெண்ட் யூஸ் பண்றோம். அந்த காண்டிட் சாடில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா எல்லாமே அந்த கிளாம்ப். ஓகேங்களா, ஸோ வந்து நம்மளோட எல்லா பைப்புமே அங்கங்க வளையக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கிளாம்ப் போட்டு கரெக்டாக நீட்டாக கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த சாடில்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, நம்மளோட எஸ்டிமேஷன் இவ்வளவு. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த லாக் நெட், காண்டிட் லாக் நெட். ஓகேங்களா, ஸோ அதோட சைஸ் வந்து 50.8 mm வந்து 6 தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஃபிளெக்சிபிள் பைப்புக்கு வந்து 6 தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, 6 ஒயர் வரும் இல்லையா, ஸோ அதனால. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயரோட சைஸ் என்ன எடுத்தோம், 25 ஸ்கொயர் mm எடுத்தோம் இல்லையா. ஸோ அலுமினியம் கண்டக்டர் 57 மீட்டர் கால்குலேட் பண்ணோம். ஓகே, அதை கொண்டு வந்தாச்சு. காப்பர் ஒயர் இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், 8 kg. ஓகேங்களா, 8 kg பேர் காப்பர் ஒயர் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம எர்த் ஒயருக்காக யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, 8 ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ் பேர் கண்டக்டர். ஓகேங்களா, பேர் காப்பர் ஒயர். ஓகேங்களா, ஸோ இது எத்தனை மீட்டர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கால்குலேட் பண்ணோம்னா 29 மீட்டர் கால்குலேட் பண்ணோம். ஸோ அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எர்த்திங் செட். ஓகேங்களா, எர்த்திங் செட்டுங்கிறது தான் நமக்கு வந்து எர்த் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து 2 எடுத்திருக்கோம். 2 வயர் நம்ம வந்து எர்த்திங்க்கு யூஸ் பண்றதுனால 2 செட் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த 5 amps 250 வோல்ட் SPST சுவிட்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம 3 ஃபேஸ் சப்ளை எடுக்கிறதுனால ஒவ்வொரு ஃபேஸ்ல இருந்து சப்ளை வருதா இல்லையா நமக்கு செக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த சுவிட்ச் போட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 3 பல்பு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 3 பல்ப்லையுமே நமக்கு வந்து இந்த 3 பல்புமே நமக்கு க்ளோ ஆச்சுன்னு சொன்னா 3 ஃபேஸ் சப்ளை நமக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்தெந்த சப்ளை வந்துட்டு எந்தெந்த ஃபேஸ்ல நமக்கு சப்ளை வந்துட்டு இருக்குங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த சுவிட்ச் வித் பல்ப் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு போடக்கூடிய சுவிட்ச் வந்து 5 amps 250 வோல்ட் SPST யூஸ் பண்றோம். அந்த பல்புக்கான ஹோல்டர், பேட்டன் ஹோல்டர். ஓகேங்களா, ஸோ 5 amps 250 வோல்ட் அது ஒரு 3ங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ 3 ஃபேஸுங்கிறதுனால 3 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த மீட்டர் போர்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கான அளவீடு. ஓகே, ஸோ 250 cm சென்டிமீட்டருங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. 250 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டர் ஒன்று மெயின் போர்டுக்குள்ளது, 45 சென்டிமீட்டர் இன்ட்டு 60 சென்டிமீட்டருங்கிறது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்குள்ளது. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட எஸ்டிமேஷன் டேபிள். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி ஒர்க் ஷாப் வயரிங் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஓகே, தேங்க்யூ.